அட செல்வமா, வாப்பா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இந்த நேரத்துல அருந்ததியை கூட்டிக்கிட்டு? நான் வர வழியில பஸ் ஸ்டாப்ல தனியா நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நான் தான் இந்த நேரத்துல ஏன் தனியா நிற்கணும், என் கூட வந்துருங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். லேட் ஆனா ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியதானே அருந்ததி? ஆட்டோ கிடைக்கலம்மா. அது மட்டும் இல்ல, டிராஃபிக் வேற இன்னைக்கு ரொம்ப ஹெவியா இருந்துச்சா, மெதுவா இன்ச்சா நீந்தி வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு சார். ஓ அப்படியா? சரி உள்ள வாப்பா. இருக்கட்டும் சார், நான் கிளம்புறேன். அட இவ்வளவு தொலை வந்துட்டு எப்படிப்பா வீட்டுக்குள்ள வராம போற? உள்ள வாப்பா. வாங்க தம்பி, வந்து இருந்து சாப்பிட்டு போங்க தம்பி. இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வரேன், நான் கிளம்புறேன். அட உள்ள வாப்பா. பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. மாணிக்கம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, உங்களை பத்தி விசாரிச்சாரு. ஓ அம்மா. சாப்பிடுங்க. சாப்பிடு செல்வம். தேங்க்ஸ்ங்க. எதுக்கு இவ்வளோ? செல்வம், நீ ஏன் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு போற? அதானே, நீ ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தியா செல்வம்? இல்ல, ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போனேன். பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ஓ சரி, நான் கிளம்புறேன். சரி வரேன். போயிட்டு வாங்க. வரேன். தேங்க்யூ செல்வம். இங்க பாரு, உன்னோட மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு. அவ தன்னோட குணத்தை காமிச்சா நான் என்னோட குணத்தை காமிக்க வேண்டியிருக்கு. ஏமா லீலா, எல்லாரும் சொன்ன டயத்துக்கு வந்துருவாங்கல்லம்மா? இன்னும் டைம் இருக்காத, வந்துருவாங்க. வர வேண்டியவங்க எல்லாம் கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாங்க. நீ உன் வேலையெல்லாம் முடிச்சாச்சா? கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க. என்ன முடிச்சிட்டீங்க? என்னடா இப்படி கேக்குற? பாத்தியாமா லீலா, அவன் கேக்குறத நாம என்ன ரெடி பண்ணிருக்கோன்னு நீயே அவன்கிட்ட சொல்லு. வரவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க பால் ரெடி, ஐயர் கேட்ட சாமானெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, புதுசா கணக்கு நோட்டு வாங்கி சாமி பேரெல்லாம் எழுதி வச்சாச்சு, சந்தனமும் கல்கண்டும் இங்க இருக்கு. வேற என்ன வேணும்? அசத்திட்டே லீலா. ஏண்டா ரவி, இந்த காஃபி டீ குடிக்காதவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? மறந்தே போயிட்டேன், பக்கத்துல தான் கடை, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல போய் வாங்கிட்டு வாடா, போட. இவன் என்னன்னா முக்கியமானதெல்லாம் மறந்துடுவான், ஆனா நம்மள மட்டும் விரட்டிக்கிட்டே இருப்பான். அது சரி, உன் புள்ள தானே, உன் குணம் தானே அவனுக்கு இருக்கும். அக்கா வாமா. வாமா தானே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? இருக்கேன். வா பவானி. போமா. வணக்கம் சமதி, வாழ்த்துக்கள். புது கடையா? பாரு பாருங்க, உங்க மகளோட கடை எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன மகளோட கடைன்ட்டீங்க? மாப்பிள்ளை கடைன்னு சொல்லுங்க. கடை நல்லா அமைப்பாரு. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, எங்க மாப்பிள்ளைய காண? ஒண்ணு இல்ல, இந்த பக்கத்து கடை வரைக்கும் போயிருக்கான். இப்போ வந்துருவான். வந்துட்டாரேன். வாங்க மாப்பிள்ளை, வாழ்த்துக்கள். வாங்க மாமா. பாபாவணி. என்ன மாமா, போஸ் மாமா மாதிரி சோடா பாட்டில் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க? எல்லாம் உனக்காக தான். ஸ்பெஷல் பன்னீர் சோடா, குடிச்சு பாரு. டேய், உனக்கு ஸ்பெஷலா? என்னங்க பவானியை மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறீங்க? அப்புறம் பவானி வந்ததுக்கு அப்புறம் தானே கடையை களை கட்டி இருக்கு, கவனிக்காம எப்படி? அது என்னமோ வாசம் தான். கடை நல்லா கலையா இருக்கு, எல்லா அம்சமும் நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்ல. அப்படியே? ஆமாங்க, வியாபார ஸ்தலத்துக்கு சில லட்சணம் எல்லாம் உண்டு. இங்க அத்தனையும் பொருத்தி இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல வியாபாரம் தலைச்சு அமோகமா வர போறீங்க. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் வந்தா எல்லாம் நல்லபடியா இருக்கும். உட்காருங்கம்மா. இருக்கட்டும். லீலா, எல்லாரையும் முறைப்படி கூப்பிட்டியா இல்லையா? இல்ல சரோ விஜய் வீட்ல எல்லாரும் போய் கூப்பிட்டியா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள முறைப்படி கூப்பிட்டுருக்கோம். அப்ப என்ன இன்னும் யாரையும் காணோம்? நீங்க காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி இருப்பீங்க, அவங்க உள்ளூர் தானே நிதானமா வருவாங்க. வெளியூர்ல இருந்து நாங்களே வந்து சேர்ந்துட்டோம், உள்ளூர்ல இருந்துகிட்டே இன்னும் வரல. அதோ வந்துட்டாங்கக்கா. வாமா சரோ, வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாமா சரோ. பவானி அக்கா, ரவி எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா வாங்க. என்னன்னு இவ்வளவு லேட்டு? வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரணும்ல. வாங்க மாணிக்கம். கடை எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கு. ஆமா மாமா இங்க காணோம். மாமா வரல. என்ன வரல?
வாங்க. உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள. வாமா அப்படி உட்கார். ஐயா வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கியா கண்ணு? வாங்க வாங்க உள்ள பாட்டி. வாங்க. வாங்க. வாங்க பாட்டி. வாங்க வாங்க பாட்டி. வாங்க. அப்பா. இல்லாமா தனங்கண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாங்க பாட்டி. இந்தாங்க அப்பா. பாட்டி, பாலை குடிங்க. வா 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 வா. நீடா குழந்தை கூட நான் தூக்கிக்கிறேன். எதுக்கண்ணு சக்கரை தூக்கலா போட்டீங்களா? இப்படி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஏமா இந்த வயசுல இம்முட்டி சக்கரை சாப்பிடுறீங்களே உடம்புக்கு ஆகுமா? அட போங்க ஐயா, இன்னும் நான் 500 வருஷமா இருந்துட போறேன். நாக்குக்கு உணர்த்தியா நல்லது உலகத்துக்கு நின்று போய் சேர வேண்டியதானே. ஆமா, என்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பூஜை ஆரம்பிக்க வேண்டியதானே. இன்னும் வர வேண்டியவங்க இருக்காங்க. அதான் வர வேண்டியவதான் வந்துட்டேனே. இன்னும் எந்த கவர்னருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த கோபியா வந்துட்டாரு. மாப்பிள்ள வாங்க வாங்க. வாங்கம்மா. பிச்சி வா. வாங்க இந்த கவர்னருக்காக தான் வெயிட்டிங்க. வாங்க கோபி. ஹாய். வா விஜி. வாக்கா. என்ன பாட்டி கவர்னர் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல கண்ணு, சிதம்பரியாவுக்கு கிடைச்ச மர்மக்குமார்களே நீ ஒருத்தன் தான் விதவிதமா ட்ரெஸ் பண்ணுவ, அழகா இருப்ப. ஒரு நல்ல காரியம் கிடைச்சா நானுன்னு முன்ன வந்து நிப்ப. நீயே லேட்டா வந்தா எப்படிப்பா? அந்த மாதிரி இருந்ததெல்லாம் ஒரு காலம் பாட்டி. இப்ப வேலை போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். வேலை போயிடுச்சா? இந்த வேலை போனா இன்னொரு வேலை. ஏங்க இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு வாங்க உட்கார்ல வாங்க. இந்த வரேன் மாமா. கடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ரவி. அப்புறம் மாப்பிள்ள வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்க. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கா? பரவாயில்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் இதுக்கு ஊசி எல்லாம் டயத்துக்கு போடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா போடுறோம். இப்பெல்லாம் அம்மாக்கு இவனை கண்டா ரொம்ப பாசம். பின்ன இருக்காதுங்களா? குடும்பத்து முதல் வாரிசாச்சா? என்ன காபி எடுத்துங்க. நீ சாப்பிட்டியாமா? கோபி அவர் வரலையா? அவர்னா யாருங்க? அவர்தான் கோபி. அதான் அவர்னா யாருன்னு கேக்குறேன். மாமா. ஏன் அவர் பேரை சொல்ல மாட்டீங்களா? அவர் வரலையா கோபி? அவர் பேர் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க கோபி. நீங்க சொல்ற அவரு விடிய காலமே கிளம்பிட்டாரு. நேரம் இங்கதான் வரேன்னு சொன்னார். நாங்களாம் வந்துட்டோம். அவர் இன்னும் வரலையா? எங்க போனாரு தெரியலையே. அங்க கொடுங்க. கற்பூரத்தை இங்க காட்டுங்க. தனத்தை கொடுங்க. அங்க நானே என் கையால போனி பண்ணேன். இந்தாங்க 200 ரூபா வர வச்சுங்க. மாப்பிள்ள ஒரு டியூப் லைட் கொடுங்க. என்னம்மா பாக்குற? நானே ஒரு டியூப் லைட்னா பரவாயில்ல. மிக்ஸி ஒன்று கொடுங்க. இந்தாங்கண்ணே மிக்ஸி. புதுக்கடையில என்ன வாங்குறது என்ன வாங்குறது யோசிச்சுட்டு இருந்தோம். எங்க வீட்டுல டிவி இல்ல, அதை வாங்குறது முடிவு பண்ணிட்டோம். அதுவும் தவணை முறையில. உங்களுக்கு இல்லாததா? கடையை அதுக்கு தானே வச்சிருக்கோம். எந்த டிவி வேணும்? இருக்கிறது எதை பெஸ்ட்னு நினைக்கிறோம் அதை கொடுத்து அனுப்புங்க. கலர் டிவியா இருக்கட்டும். கொடுத்துருப்பா. சரி. ஐயா சொல்லுங்க. ஏதோ என்னால முடிஞ்சது 11 ரூபாய் இந்தாங்க. இதுதான் லாபங்கிறது. என்ன விஜய் மாமா வீடு காணும். எங்க போனாரு தெரியலக்கா. என்னடி இது? உங்ககிட்ட கூட அவர் சொல்லாம போவாரு. என்னக்கா என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறேன். என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போலக்கா. எல்லாரும் வந்திருக்காங்க, அவர் மட்டும் இங்க இல்ல. பயப்படாதக்கா,
மாமா வந்துருவாரு. வருவாரு. ஆனா எந்த நிலைமையில வருவாருன்னு தான் தெரியல. அவர் வெறி பிடிச்ச மனுஷன் உனக்கு தெரியும்ல. ஏதாவது எக்கு தப்பா பண்ணிட்டு வந்து நின்னா என்னக்கா இப்படி கண்டதையும் பேசி என்னையும் சேர்த்து பயமுறுத்துற? இத பாரு வச்சு அவர் மட்டும் அப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்து நின்னா நான் தூக்கு போட்டு செத்துருவேன். எனக்கு ஒரு வழி தெரியல. அப்புறம் என் குழந்தைய நீதான் பாத்துக்கணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுற? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானே பதறி போயிருக்கேன். தேக்குண்டத்துல நிக்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி தெரியுமா துடிச்சிட்டு இருக்கேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் வச்சு அவர் ஒழுங்கா வந்து சேரணும். இங்க வந்து நான் அவரை பார்க்க முடியாம. கோபி, கடை எப்படி இருக்கு? இங்க கடை வச்சதுனால பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லபடியா போகும்ல? கோபி, உங்களை தான் கேக்குறேன். கோபி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ஏதோ ஞாபகம். இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீங்க கேட்கலையே? கவனிக்கலையே. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. ரவி, மெதுவா வரான் பாரு, ஆடி அடிச்சுக்கிட்டு. எப்படி இருக்கு சார்? வாங்க. எங்கடா போயிட்டேன்? கொஞ்சம் மேல இருந்து போமா. நீங்களா போவீங்க? நான் வந்து ரொம்ப நேரமாச்சு பாரு, எல்லாம் காத்துட்டு இருக்கேன். போ வாங்க மாமா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாங்க. என்னண்ணே நீங்க காலையிலே கிளம்பிட்டீங்க, நாங்க வந்துட்டோம். எங்க போயிட்டு வரீங்க? இல்ல கோபி, வாங்க சகல. ஏன் போது லேட்டா வந்திருக்க? சீக்கிரமா வரக்கூடாது. போ. வாங்க போஸ் தம்பி. என்ன சகல இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. போன வேலை முடிஞ்சதுல? முடிஞ்சு. பிரசாதம் கொடுங்கப்பா. கடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்தாங்க பிரசாதம். நல்லா இருக்கு. மாமா ஒரு நிமிஷம். மாமா, அந்த நாயை பாத்தீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? பேசுறதா? பார்த்தாலே பெட்டி பொலி போட்டு வந்திருப்பேன். தேடி போனேன், கிடைக்கல. கிடைச்சிருந்தான் வச்சுக்கோ, அவனை அங்கேயே வெட்டி கூறு போட்டு வித்துட்டு வந்திருப்பேன். மாமா, பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னது பண்ணி நம்ம பொண்ணை போட்டு என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான்? பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அவனை குடல ஒரு மாலையா போடக்கூடாது. போங்க மாமா, வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடுங்க. நானும் குழந்தைய தெருவில் அனாதையா நிக்கிறோம். சரியா? என்ன முறைக்கிறீங்க? என்ன பேசுற? இது அக்கா பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. வெக்கமா இல்ல? அவ தங்கச்சி தானே? நீ வேணா நினைக்காம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. இங்க பா, இனிமே நீ அதை பத்தி பேசக்கூடாது. அவனுக்காக தீட்டின அருவா தீட்டினதுதா. லீலா, இங்க வா. என்னங்க? நான் தான் யாரையுமே கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. இப்ப கூப்பிட்டதுல என்னங்க பிரச்சனை வந்துச்சு? நான் சொன்னதும் சட்டுன்னு திரும்பி பார்க்காத, கொல்லாம திரும்பி பாரு. எல்லாரும் மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்காங்கன்னு. பாத்தியா, கடை திருவிழாக்கு வந்த சந்தோஷம் யாரும் மூஞ்சிலாவது இருக்கான்னு? இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு நிக்கிறாங்க. இந்த மூஞ்சில முடிச்சு கடையை திறந்தா விளங்கின மாதிரி தான். எனக்கு நம்ம ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அவங்க பாவம் ஏதோ சொந்த கவலையில இருப்பாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நம்ம தொழில் கண்டிப்பா நல்லா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் நம்புங்க. சரி மாப்பிள்ள, நேரமாச்சு.
அப்ப நாங்க கிளம்புறேன்னா இருந்துட்டு நாளைக்கு போலாம் மாமா. நிறைய வேலை இருக்கு மாப்ள. என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு போலாம். இல்லடா. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இருந்துட்டு ஆமாப்பா எங்க வீட்டுக்கும் வந்துட்டு போங்க. எனக்கு இங்க இருந்துட்டு போகணும்னு ஆசைதான். பவானிக்கு படிப்பெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, அது முக்கியம் இல்லையா? பவானி, அப்பா உனக்காக தான் அவசரமா கிளம்புறாரு. நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். சரிக்கா. சரி இப்ப நான் வரேன். சரி வரமா. வாங்கப்பா. வரேன்மா. சரி. வா போயிட்டு வா தனு. பவானி. சரி தனு, பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன் லீலா. வரேங்க.